இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் வீடியம் மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்ட் வருதுங்க. அந்த புஷ்ஷு தேஞ்சிருக்கு. புஷ்ஷுங்கிறத விட அந்த சாஃப்ட் தேஞ்சிருக்கு. கீழே இருக்கிற புஷ்ஷை பிடிச்சி மேலே இருக்கிற நட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சிங்கன்னா லூஸ் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கப்பர் கழட்டிக்குங்க. கீழே எத்தனை வாசம் இருக்குதுன்னு கணக்கு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த ஸ்பிண்டிலோட பிளேடு வந்துடும். பாருங்கள், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காயம் ஆகிருக்கு, லைனிங் விழுந்துருக்குங்க. இந்த பிளேடை முதல்ல கழட்டிக்கலாங்க. இந்த நட்டையும் அதே மாதிரி தான் டைட் வச்சா லூஸ் ஆகுங்க. ஒரு துணியில் பிளேடை பிடிச்சிட்டு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு பிளேடு எடுத்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷர் இருக்கும், அதையும் எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சு லைட்டாக தட்டினா வருங்க. அப்படி வரலன்னா முன்பக்கமாக இப்படி தட்டக்கூடாது. அப்படி தட்டினோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் டேமேஜ் ஆகிடும். அதனால் அந்த 3 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணுங்கள். கட்டிங் பிளேடில் பிடிச்சிக்குங்க. டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீமனையோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஊற போட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணி தனியாக கழட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாஷர் தனியாக வரும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இருக்கும். அதில் ஒரு ரப்பர் ஓரிங் இருக்கும், அதை எடுத்துக்குங்க. இதிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷு கழட்டணுங்க. ஆனால் கழட்டுறது சிரமம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேராக அப்படியே கிடைக்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழட்டுறதுக்கு முயற்சி செய்கிறேன். கீழே ஒரு பேரிங் வச்சு தட்டுறேன். அந்த பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் வந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு புஷ்ஷு தட்டி எடுக்கிறாங்க. மற்ற மிக்சியை விட இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக 2 புஷ்ஷு கட் புஷ் கொடுத்துருக்காங்க. நடுவில் கேப் கொடுத்துருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் லைனிங் விழுந்திருக்கு. இந்த புஷ்ஷு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷு இப்போ கைவசம் இல்லாதனால பிரீத்தி புஷ்ஷு, அதாவது பெரிய புஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் வச்சு மெல்ல தட்டி மேலே ஒரு புஷ் வச்சு மட்டமாக தட்டி உள்ளே இறக்குறாங்க. அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 mm வித்தியாசம் இருக்குங்க. சின்னதாக இருக்கும் இது. பட் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் புஷ்ஷுங்கிறனால கொஞ்சம் ராடு வந்து சென்டரில் அந்த மாதிரி கீரல் உழுவாமல் இருக்குங்க. நல்லா மட்டமாக தட்டிக்குங்க. பேக் சைடு மட்டம் வரணுங்க, முன் சைடு கொஞ்சம் மேலாக இருக்குங்க. இப்போ வந்து அந்த ஸ்பிண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி இதே நான் லென்த்து வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டுமே ஒரே அளவாக இருக்குது. அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் காமிச்சு ஒரு ராடு ஸ்பிண்டில் வாங்கிட்டேன். இந்த பிளேடும் மேட்ச் ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டி உள்ளே நுழைக்கும் பொழுது கொஞ்சம் சடிஞ்சிருக்கு. அது ரைமர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஸ்பிண்டில் விடுறேன், ஃப்ரீயாக இருக்குங்க. ரொம்பவுமே வந்து ராவிடக்கூடாது. இப்போ பிளேடு அந்த ராடில் வச்சு வாஷர் கீழே வச்சு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சு ஃபுல்லாக லூஸ் பண்ணிங்கன்னா டைட்டாகவும். நல்லா ஒரு துணியை பிடிச்சி டைட் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த ஓரிங் வந்து அந்த புஷ்ஷில் மாட்டி விட்டு அந்த ரப்பர் வச்சு விட்டு தான் பாருங்கள், இந்த மாதிரி அந்த பேஸில் உட்கார வைக்கணும். அந்த மவுண்ட்டை உட்கார வச்சு அப்படியே கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி கீழேருந்து ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. மற்ற மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தட்டி கழட்டலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டி கழட்டினோம்னா பிளாஸ்டிக் பேஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல் செட்டு தான் மாற்றணும். இப்போ மேலே வந்து எந்த அளவுக்கு வாஷர் இருந்துச்சோ அந்தளவுக்கு வச்சுட்டு பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறேன், ஷேக்கில் திருப்பி விட்டு பேக் சைடும் வாஷர் போட்டுவிட்டு கப்ளர் போட்டு டைட் வச்சுறேன். அவ்வளோதாங்க. ப்ராப்பராக இந்த ஒர்க் முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ இல்லாமல் என்னுடைய சேனலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோ, ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, ஏசி கிளீனிங், ஃப்ரிட்ஜ் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இது மாதிரி மிக்சியில் உட்கார வச்சுட்டு கரெக்டாக எங்கேயுமே கடிக்காமல் உட்காருதான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அதில் ஆயில் கிரீஸ் போடுறதுனால கொஞ்சம் அரிசி வேஸ்ட் அரிசி போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி வெளியே கொட்டிடுங்க. எறும்புகளுக்கு போட்டுங்க. பர்ஃபெக்டாக அரையுதுங்க. வேறு லெவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லாமல் நல்லபடியாக ஸ்மூத்தாக அரைக்குதுங்க. இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.